ஹலோ காய்ஸ் சராங்கே நான் தான் உங்கள் லவ்லியால் இருக்கீங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு நம்ம டேங்க் தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இது ரெக்வஸ்ட் ஒன் ஷாட்டு. மித்ரா சிஸ்டரும் கேட்டிருந்தாங்க ஒரு டைட்டில் மாதிரி. அப்புறம் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க ஐடி நேம் மட்டும் தான் தெரியும், நேம் சரியாக தெரியல. என்னது போட்டிருந்துச்சு, ஐயோ அதுவும் மறந்து போச்சு. டார்க் குயின் பி ஃபிக்ஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அவங்க ஐடின்னு தான் போட்டுச்சு, எனக்கு பேர் தெரில, சாரிடா. அவங்க வந்து கேட்டிருந்தாங்க டேங்க் வந்துட்டு ஒன் ஷர்ட்டு ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க. அவங்க என்கிட்ட செகண்ட் டைமும் கேட்டிருந்தாங்க. போடலன்னா எனக்கே ஒரு மாதிரி போய்டும். ஸோ அதனால் வந்துட்டு நான் போட்டுடலாம் அப்படின்னே வந்துட்டேன். டேங்க் தான் நிறைய பேர் கேட்கிங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, கேட்குறீங்க, போட வேண்டியது என்னோடய கடமை, போடுறேன். ஓகே ரைட்டு. அப்புறம் வந்துட்டு மித்ரா சிஸ்டர்ஸ் ஆடுறேன், வாய் ரொம்ப வந்துது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மித்ரா சிஸ்டர் வந்து அவங்க ஒரு டைட்டிலில் கேட்டிருந்தாங்க. இவங்க ஒரு பேஸ் பண்ணி ஒரு இதை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க, அவங்க ஒரு இதை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. நான் ரெண்டையும் வந்து கொலா பண்ணி போட்டுடுறேன். மித்ரா சிஸ்டர் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, தாய் மாமா அது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க டேங்க்கு. அதே வந்துட்டு நம்ம டார்க் குயின் பி ஃபிக்ஸு அந்த பொண்ணு அவள் வந்துட்டு எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷன் டேர்ன் இன்டு மேரேஜ் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இதை கொலாப் பண்ணி நான் போட்டுடுறேன். ஓகே, அது ரெண்டு இதுவுமே செட் ஆகும். ஸோ அதனால் கோச்சிக்கக்கூடாது. ஓகே, ரெண்டு இதையும் நான் கொலாப் பண்ணி போட்டுருவேன். இது வந்துட்டு ஒன் ஷாட்டில் முடிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு சத்தியமாக கிடையாது. ஸோ 2 ஷாட் ஆர் 3 ஷாட்குள்ளே நான் அதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி கொஞ்சம் நாள்கள் பொறுத்துனாலும் கேளுங்க. ஓகேயா? ஓகே, நான் ரொம்ப கலகலான்னு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பேச வேணாம், அப்படியே தவிர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். ஸ்டோரியோட நேம் வந்துட்டு நான் இப்படி தான் வச்சுருக்கேன், ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷன் டேர்ன் இன்டு மேரேஜ். ஓகே, இதுதான் வந்துட்டு டைட்டிலே. ஓகே, இது வந்துட்டு 2 ஷார்ட்டாக 3 ஷார்ட்டான்னு தெரில, பார்ப்போம், போகிற போக்கில் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி மட்டும் கொடுத்துட்றேன். டேங் வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு தாய்மாமா தான். ஓகே, தாய்மாமா நீங்கள் வந்துட்டு எப்படின்னா வில்லேஜ் சைடு தான் நீங்கள் இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு உங்கள் ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 14 அவங்க அதான் மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ 14, இவ்வளோ சின்ன பிள்ளைய போய் ஐயோ இங்கே ஸ்டார்டிங்னு ஒன்று சொல்லிக்கிறேங்க. தயவு செஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டோரியை பார்க்குறவங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் கேட்கவும், பிடிக்கவில்லை என்றால் அப்படியே ஸ்கிப் செய்துவிட்டு போக வேண்டியதான். ஓகே, அப்புறம் ஹெட்செட் தயவு செஞ்சு போட்டுக்கோங்க. போடாமல் கேட்டு வீட்டில் அடி வாங்கி சாகாதீங்க, அவ்வளோதான். அப்புறம் நான் வந்துட்டு இது சொல்லலைன்னுலாம் சொல்லக்கூடாது. ஓகே, ஏன்னா கொஞ்சம் ஹார்ட்டாக இந்த மாதிரி கொண்டு போகிறது அது மேட்ரு இல்லை. ஆனால் ஒரு சின்ன பொண்ணு அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கே அது ஒரு மாதிரி இருக்குது. இது எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் இப்போ போடுறது இல்லையோ கடவுளே, எனக்கு இப்படி வரப்போது எனக்கு சத்தியமாக அதில் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது. எடுத்த உடனே நான் அப்படி வரமாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவேன். ஸோ கொஞ்சம் பார்த்து கேளுங்க. ஓகே, எதுக்குனாலும் ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஓகே, ரொம்ப வளரணும் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துணுமேங்கிறதுக்காக சொன்னேன். சரி, ரொம்ப பேசலாம். ஓகே, நம்ம வந்துட்டு மறுபடியும் போகலாம். இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாலே. ஸோ உங்களுக்கு 14 இயர்ஸ், டேங்க் வந்துட்டு 25 இயர்ஸ். புரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஏஜ் கேப் அப்படின்றது. ஓகே, இப்போ வந்துட்டு டேங் எங்கே இருக்கார் அப்படின்னா, அவர் வந்துட்டு சவுத் கொரியாவில் வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி. ஓகே, அவர் வந்துட்டு அங்கே வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஃபேமிலிலாம் வந்துட்டு இந்தியாவில் இருக்குது. ஓகே, இந்தியாவில் தான் இருக்காங்க. நீங்கள் அவங்க ஃபேமிலி, அதாவது டேங்கோட அப்பா அம்மா, உங்கள் பாட்டி தாத்தா. ஏன்னா உங்கள் அம்மா வந்துட்டு டேங்க் வந்துட்டு அக்கா முறை வரும். புரியுதா? போதும்னு நினைக்கிறேன். இது போதும். உங்கள் ஃபேமிலி எல்லாமே வந்துட்டு கிராமத்தில், இந்தியாவில் ஒரு கிராமத்தில் இருக்காங்க. ஏதோ ஒரு கிராமம் வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷன்லாம் கம்ப்ளீட் முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் சீனே வந்துட்டு நீங்கள் அப்படியே சின்ன பசங்களோட தான் நல்லா ஆடி ஓடி செமையாக வந்துட்டு விளாண்டுட்ருக்கீங்க. நல்லா அந்த தோட்டத்து பக்கம் பயங்கரமாக விளாண்டுட்ருக்கீங்க. நல்ல மாங்காய் மரம் நிற்கிது, தென்னை மரம் நிற்கிது, புளிய மரம் நிற்கிது, அப்புறம் வந்துட்டு நெல்லிக்காய் மரம் நிற்கிது, எல்லாம் இருக்குது. அப்படியே சுற்றி அங்கனக்குள்ளேயே ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு அந்த மாதிரி இருக்கிறீங்க. உங்கள் கூட சேர்ந்த வாண்டுங்க அப்படின்னா உங்கள் அத்தை பசங்க, மாமா பசங்க, சித்தி, பெரியம்மா, அப்படி வந்துட்டு உங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் உண்டு. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலினே சொல்லலாம். பயங்கரமாக பெரிய ஒரு ஃபேமிலி தான் உங்கள் ஃபேமிலி.
டேங் மட்டும்தான் அவர் வந்துட்டு நான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கேயே படித்து அங்கேயே ப்ரொஃபஸரும் ஆயிருப்பார். வரவே இல்லை. கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு அதாவது இந்தியாவுக்கு வந்து 5 or 6 years கிட்ட ஆயிடுச்சு. ஓகேயா? அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு 8 or 7 இயர்ஸ்க்கு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. அந்த மாதிரி டைமிங்கில் தான் அவர் போயிருப்பார். படிக்க போகிறேன், காலேஜ் மட்டும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிட்டு அந்த பிஎட் முடிக்க அந்த மாதிரி வந்துட்டு அவர் இது பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. அப்படி போயிருக்காரு. ஸோ அப்படி போன மனுஷன் படிச்சுட்டு அங்கேயே வந்துட்டு அப்படியே செட்டில் ஆகிருப்பார் ஒர்க் பண்ணிவிட்டு. ஓகே. இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே தான் விளாண்டுட்ருக்கீங்க. உங்கள் அந்த குட்டி வானுங்க கிட்டலாம் விளாண்டுட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே விளாண்டுட்டே இருக்கும்போது உங்கள் கூட சுற்றுற ஒரு பொண்ணு வந்துட்டு ஷெரீன் வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்கள் சித்தி பொண்ணு. அவள் வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட சிஸ்டர் பாண்டிங் தானே, தங்கச்சி மாதிரி வச்சுக்கோங்க. உங்களை விட தங்கச்சி இல்லை, சாரிடா தங்கச்சின்ற அக்கா மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட ஒரு 2 வயசு மூத்தவ தான், சரியா? அவள் வந்துட்டு அவங்க கூட விளாண்டுட்ருக்குறா. இப்படி தான் 2 பேரும் விளாண்டுட்டு கைப்பிடிச்சி ஓடி ஆடி விளாண்டுட்டு கண்ணாமூச்சி விளாட்றது இந்த மாதிரிலாம் விளாண்டுட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு மாங்காய் பறிக்கலான்ட்டு மாங்காய் இதுக்குள்ளே போயிட்டீங்க. அங்கே போயிட்டு மாமர தோட்டத்துக்குள்ளே போயிட்டு அப்படியே வந்துட்டு அந்த மரத்தெல்லாம் நல்லா ஆட்டி, இல்லைன்னா அது என்னது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அது ஏதோ ஒன்று அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு சத்தியமாக தெரில. ஏதோ ஒன்று அந்த இதை வச்சுட்டு சம்திங் அந்த வில்லு மருந்து இது மாதிரி ஏதோ ஒன்று உண்டு, அதை வச்சுட்டு அடித்தா அவ்வளோ இல்லையா? ஸோ அதை வந்துட்டு வச்சு அடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்ருக்கீங்க. மாங்காய் எடுத்து நல்லா உட்காந்து அதை உப்பு இது மிளகாய் பொடியெல்லாம் போட்டு நல்லா பசங்க எல்லாருமே சேர்ந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு திடீர்னு என்னென்னு தெரியல, ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி ஈரமாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி சாப்பிட்றது நிப்பாட்டிட்டு அப்படியே ஒரு மாதிரி பேனு உட்காந்துட்ருக்கீங்க. பக்கத்தில் தான் ஷெரீன் உட்காந்துருக்கா. ஆனால் அவள் எதுவும் கவனிக்கல, அவள் பாட்டு சாப்பிட்டுட்டு தான் இருக்கா. நீங்கள் தான் வந்துட்டு ஷெரீனை இப்போ கூப்பிட்றீங்க. ஷெரீன், என்ன? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி இருக்கா? என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி சொல்லிகிட்ருக்க? இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஷெரீன். என்ன ஒரு மாதிரி இருக்குது? எனக்கு புரியலை. என்ன சொல்கிற? அது வந்து எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணுமா? என்ன திடீர்னு? சரி வா போகலாம், வீட்டுக்கு போய்க்கலாம் வா அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீங்கள் வந்துட்டு இல்லை ஷெரீன், எனக்கு இப்போவே போகணும், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடி உளறிட்டுருக்க? இப்போவே போகணுமா? இப்போவே போகணும். சரி வா ஏந்தி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அப்படியே எழுப்பி கூப்பிட்டு போகிறா. இப்போ 2 பேரும் அப்படியே தான் போயிட்டுருக்கீங்க. அப்போ ஷெரீன் வந்துட்டு ஏதோ காலில் தடுக்குது அப்படின்னு கொஞ்சம் அப்படி நின்றுட்டு இப்போ வந்திருப்பா. உங்கள் பின்னாடி பார்த்தா ஃபுல்லாக ப்ளீடாகி போயிருக்கு. அவன் அப்படியே பார்த்துட்டு ஒயன் என்ன ஷெரீன், கொஞ்சம் நில்லு, என் ஷால் இங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் இடுப்பை சுற்றி அப்படியே வந்துட்டு அந்த ஷாலை வச்சு அப்படி மறைச்சி கட்டி விட்றா. நீங்கள் அப்படியே பார்க்கிங்க, என்ன பண்ணுறா, எதுக்கு இப்படி பண்ணுறாங்க மட்டும் பார்க்குறீங்க. என்ன ஷெரீன், என்னாச்சு, எதுக்கு ஷால் கட்டி விட்ற? ஒயன், உனக்கு ப்ளீடு, அது வந்து நீ வயசுக்கு வந்துட்டடி. என்னது? ஆமாண்டி, நீ ஏஜ் அட்டன் பண்ணிட்ட, அதான் உனக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கு. ஐயோயோ இதுக்கேண்டி ஐயோங்க, இதெல்லாம் வழக்கமாக எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிறது தானே. சரி வா வீட்டுக்கு போவோம், ரொம்ப நேரம் இங்கே நிற்கக்கூடாது, வா அப்படின்னு அவள் இழுத்துட்டு போகிறாங்கள. இப்போ வர நீங்கள் போயிட்டு இருந்திருப்பீங்க, ஒன்றும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் போக உங்களுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு வயிறுலாம் இப்போ வலிக்க ஆரம்பிக்குது. சரி என்னடி வலிக்குதுடி? வலிக்குதா? என்ன வலிக்குது? என்ன வலிக்குதா? உனக்கு தெரியாதா? நீ ஏஜ் அட்டன் பண்ணவ தானே, உனக்கு தெரியாது? ஓ, வயிறு வலிக்குதா? வலிக்குது. சரி, வலிக்க தாண்டி செய்யும். ஒரு 4 days கிட்ட இது இப்படி இருக்கும் தான். ஒரு 2 days இல்லை 3 days வலி இருக்கும். நீ வேற இப்போ தானே இருக்க, வலிக்க தாண்டி செய்யும். சில பேருக்கு தான் இந்த வலி தெரியாது. உனக்கு இவ்வளோ நேரம் வலி இல்லைல்ல, எப்படி வந்தது? தெரியலை, இப்போ தான் வலிக்குது ரொம்ப. ஐயோ சரி வா, சீக்கிரம் வா, வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கடகடன்னு இழுத்துட்டு போயிட்டா.
எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு கீழே தான் அவங்க அம்மா ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே கொண்டு போய் அப்படியே விட்டுட்டா. மேலே வரைக்கும்லாம் ஏற முடியாது அப்படின்னு கொண்டு போய் அவங்க அம்மா ரூமில் விட்டுட்டு கதவை அப்படியே பூட்டிட்டு, ஏய் இங்கே பாருடி, இங்கே இரு, நான் போயிட்டு பெரியம்மாவை கூட்டிகிட்டு வரேன், புரியுதுல்ல? நீ வந்துட்டு இங்கே தான் இருக்கணும், சமத்தப்பிள்ளையே இங்கே இரு, வெளியே எங்கேயும் போகக்கூடாது, புரியுதுல்ல? வெளியே போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், நான் போயிட்டு எல்லாத்தையும் சொல்லி கூப்பிட்டு வரேன். எல்லாத்தையுமா? அம்மாட்ட தாண்டி, எங்கள் அம்மாட்டையும் உங்கள் அம்மாட்டையும் சொல்லி கூப்பிட்டு வரேன், கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து அப்படியே போகிறா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே சரின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணே தெரியல, ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது. இன்னும் நீங்கள் சேஞ்ச் கூட பண்ணல பேடு. ஸோ அப்படியே தான் இருக்கீங்க. இப்போ அவள் அப்படியே கூட விடுன்னு போயிட்டு, பெரியம்மா பெரியம்மா. என்னடி பெரியம்மா, என்னடி வேலை பார்க்க விடுடி, சமைச்சிட்ருக்கோம்ல. ஐயோ பெரியம்மா, அவனுக்கு அறிவே இல்லை. என்னடி பெரியம்மா, ஒயனு 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 வயசுக்கு வந்துட்டா பெரியம்மா. எது வயசுக்கு வந்துட்டாளா? என்னடி சொல்கிற? ஆமாம் பெரியம்மா, நாங்கள் மாமர தோட்டத்தில் போயிட்டு மாங்காய் சாப்பிட்டுட்டு இருந்தோமா, அப்போ வந்துட்டு அவள் வயிறு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகணும், வீட்டுக்கு போகணுன்னா, நான் எதுக்கு இப்போவே போகணும், பிறகு போகலான்னு சொன்னேன். ஆனால் அவள் தான் கேட்கல, வான்னு எழுத்துட்டு இருந்தா. சரின்னு கூப்பிட்டு போகலான்னு போனேன். அவள் பின்னாடி ஃபுல்லாக ப்ளீடிங். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவள் வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அப்படின்னு. அதான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் சீக்கிரம். அப்படியே வாடி கூப்பிட்டு வந்தா? இல்லை பெரியம்மா, என் ஷாலை வச்சு நல்லா அவளுக்கு பின்னாடி ஃபுல்லாக சுற்றி தான் கூப்பிட்டு வந்தேன், தெரியாத மாதிரி. சரி, எங்கே இருக்கா? உங்கள் ரூமில் தான். சரி, அவளுக்கு பேட் எதாவது எடுத்து கொடுத்தியா? இல்லையே. அட பரதேசி, உன்னை நம்பி அவள் உன் கூட வந்தா பாரு, இது தானடி முதல்லே பண்ணணும், என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நடத்திட்ட கொடுத்துட்டு, போய் ஒழுங்காக போயிட்டு உன்னோட பேட் இருந்தால் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அவள் யூஸ் பண்ணுற பேடு பேலன்ஸ் தான் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு எடுத்துகிட்டு வரா. நீங்கள் அப்படியே ரூம்குள்ளே வந்துட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க, தலைகாணியை கட்டி பிடிச்சிட்டு. ஏன்னா உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. அப்படியே வந்து அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அப்படி உள்ளே வராங்க. பையன், என்னடி ஆச்சு? அம்மா அம்மா வலிக்குமா? அம்மா எனக்கு வலிக்குதுமா. ஐயோ வலிக்கிட்டேன் தங்கத்துக்கு. ஐயோ சரி சரி, ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, இது இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் நாளைக்கு தான், சரியா? கொஞ்சம் நாளைக்கு தான், தாங்கிக்கோ, அழாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. பட் நீங்களா அவங்க அம்மாவை அப்படியே செம்மையாக ஹக் பண்ணிட்டு அழுதுட்ருக்கீங்க பயங்கரமாக. இப்போது அப்படி தான் சரின்னு வந்துட்டு உள்ளே கொண்டுட்டு வரா பேட் வந்துட்டு. ஸோ வந்துட்டு அப்படியே கொடுக்குறா. உங்கள் அம்மாவும் வந்துட்டு இப்போ அதை எப்படி வைக்கணும் அப்படின்ட்டுலாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்காங்க. நீங்களும் அது மாதிரி வைக்கிறீங்க. இப்போ இந்த நியூஸை வந்துட்டு அப்படியே காட்டுத்தியாக பரவுது உங்கள் வீடு ஃபுல்லாக. அவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா? ஸோ அத்தை, மாமா, பெரியம்மா, பெரியப்பான்னு எல்லாருக்கும், சித்தி, சித்தப்பான்னு எல்லாருக்கும் பரவுது. பரவி இப்போ வந்துட்டு அவ்வளோ பேருக்கும் தெரிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு இந்த டேட்டு, இந்த நாள், இந்த கிழமை வந்துட்டு நம்ம வந்துட்டு சடங்கு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிட்டு சொல்லி ஃபிக்ஸும் பண்ணிட்டாங்க. இப்படி தான் உங்களுக்கு கொஞ்சம் டேஸ் வந்துட்டு இப்படி போகுது. கொஞ்சம் அதாவது ஒரு 6 or 7 டேஸ்க்கு அப்புறம் சில இடத்துல தண்ணி ஊற்றுவாங்க, சில இடத்துல 3 டேஸ்க்குள்ளே ஊற்றிடுவாங்க. எனக்கு எப்படின்னு சரியாக தெரில. ஹிந்துஸ்லாம் வந்துட்டு எப்படி பண்ணுவாங்கன்னு சரியாக தெரில. நான் சும்மா குறிப்பிட்டு ஒரு 7 டேஸ்னு வச்சுக்கிறேன். ஓகே, 7 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு தண்ணி ஊற்றுறதா வச்சுருக்காங்க. தண்ணி ஊற்றி இந்த ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க இல்லையா, ஸோ அது வைக்கலான்னு வச்சுருக்காங்க. எல்லாம் முடிவுலாம் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே தான் நீங்கள் உள்ள உட்காந்து பயங்கர அழுக. அவங்க அம்மா வந்துட்டு இந்த ஹீட் பேக் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்காங்க. நீங்கள் அதை அப்படியே தான் வயிற்றில் வச்சுட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே படுத்துகிட்டே கிடப்பீங்க. உங்களுக்கு சுத்தமாக எந்த ஒரு ஸ்ட்ரென்த்துமே இந்த மாதிரி இருக்காது. அவங்க வந்துட்டு டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு முட்டை, அதாவது நாட்டுக்கோழி முட்டை, அப்புறம் வந்துட்டு நல்லெண்ணெய், இதை வந்துட்டு வாயில் நல்லா டெய்லி காலையிலையும் சாயங்காலம் ஊற்றி விடுவாங்க. ஃபஸ்ட் டைம் குடிக்கும் போதெல்லாம் பயங்கரமாக வாமிட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு எதுவும் தெரியலை, அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இப்போ உங்களுக்கு அதை குடிக்க சொல்லும் போது எங்கேயா தெரிச்சு ஓடிடலாமான்னு பார்ப்பீங்க. அந்தளவுக்கு பயம். அந்த முட்டையை கூட குடிச்சிருவீங்க. பட் அந்த நல்லெண்ணெய், அந்த ஸ்மெல்லே பிடிக்காமல் ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி கொமட்டும். ஸோ நீங்கள் அதை குடிக்க பயங்கர பாடாப்படுத்தி எடுப்பீங்க உங்கள் அம்மாவை. அவங்க பயங்கரமாக உங்களை திட்ட வேலை செய்வாங்க. ஏன்டி இப்படி பண்ணுறோம், நல்லதுக்கு தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி தான் அப்படியே ஊற்றி விட்டுருவாங்க.
ஸோ இப்படி தான் டேஸ் போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு இந்த நியூஸ் என்ன ஆகுதுன்னா, உங்கள் பாட்டி இருக்காங்க இல்லையா, ஐ மீன் டேங்கோட அம்மா, அவங்க வந்துட்டு டேங்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எப்படி பார்த்தாலும் தாய் மாமாவோட சீர் இருக்கணும்ல, அவங்களும் நிறைய மொரலாக செய்ய வேண்டியிருக்கும் இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு டேங்க் இப்போ வர வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. ஸோ வந்துட்டு டேங்க் வரணும் அப்படிங்கிற மாதிரிட்டு உங்கள் பாட்டி வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இப்படி வந்துட்டு உன் அக்கா பொண்ணு வந்துட்டு சடங்காயிட்டா, அவளுக்கு வந்துட்டு நீ தான் இதெல்லாம் செய்யணும் வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ வந்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரிட்டு டேங்கும் வந்துட்டு இப்போது வரேன்ட்டு சொல்லியிருப்பார். இப்போ அப்படியே தான் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி, உங்கள் சடங்குக்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி டேங் வந்துட்டு வந்திருப்பார். அவர் வரவும் அப்படியே வந்துட்டு ஹாலில் தான் அப்படியே உட்காந்துருப்பார். அவங்க தாத்தா தான் போய் கூப்பிட்டு வந்திருப்பார். அதாவது அவர் வந்துட்டு டாக்ஸியில் வந்துட்டு வந்திருப்பார். ஓகே. ஸோ அங்கேருந்து அப்படியே வந்துட்டு வந்திருப்பார். அவங்க தாத்தா வெளியே இருந்திருப்பார். அப்படி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு பேசிகிட்ருக்காரு, என்னடா எப்படி வேலை போகுது, எப்படி இருக்குது, உனக்கு அந்த சிட்டிலாம் பழகிடுச்சா, எப்படி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசிகிட்ருக்காங்க. அப்போ உங்கள் பாட்டியும் வராங்க. வந்துட்டு அவங்களும் அப்படி தான் சம்திங் என்ன பேசிகிட்ருக்காங்க. உங்கள் அம்மாவும் பார்க்காங்க, பேசுகிறாங்க. அப்போ உங்கள் அம்மா தான் அப்படி வந்துட்டு, என்னடா என் பொண்ணுக்கு என்ன சீர் செய்தா இருக்க, செஞ்சிடலாங்க்கா, நல்லாவே செஞ்சிடலாம் அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. அவங்க அம்மாவும் அப்படியே சிரிக்கிறாங்க. அவங்க பாட்டியும் அப்படி பார்க்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போதே உள்ளேருந்து ஒரு அலறல் சவுண்டு. வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் பயங்கர கத்திட்ருக்கீங்க. அம்மா அம்மா இங்கே உள்ள வாம்மா, அம்மா உள்ள வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கத்திட்டே இருக்கீங்க. அங்கே டேங்கே இங்கே வெளியே இருக்கிற எல்லாருக்குமே கேட்டிருக்கோம். அவர் வந்து அப்படி பார்க்காரு, என்ன யார் கத்துறது அப்படிங்கிற மாதிரிட்டு அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு முழிச்சிட்டு. உங்கள் அம்மா வந்துட்டு, ஒன்றும் இல்லைடா, இதா வதான்டா என் பொண்ணு தான், ஐயோ இவன் வயசுக்கு வந்தது தான், வந்தால் என் உசரை போட்டு வாங்கிட்டுருக்கா, இதுக்குன்னு எல்லாத்துக்கும் என்னையவே கூப்பிட்டுட்ருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. டேங்கா அப்படியே சிரிச்சிட்டே உட்காந்துட்ருக்காரு. இப்போ உங்கள் அம்மா அப்படி உள்ளந்துட்டு, என்னடி பிரச்சனை, அம்மா பேடு காலியாச்சும்மா, வேறு வாங்கிட்டாம்மா, இதை சொல்ல தாண்டி இந்த கற்றுனேன். ஆமாம்மா இன்னைக்கு இப்போ மாற்றணும், போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் சரி அப்படின்ற மாதிரிட்டு போயிட்டு சரின்ட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. சரின்னு வந்துட்டு சரி பெரியம்மா நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துறா. இப்போ வந்துட்டு அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிட்ருக்கு. இப்போ ஒரு ஈவினிங் போல் அவங்கள தான் அப்படியே வந்துட்டு வெளியே அழைச்சிட்டு வராங்க. அப்போ டேங் வந்துட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. இது வந்துட்டு இந்த 3 பத்தியெல்லாம் வீடு வச்சுருப்பாங்க தெரியுமா, முன்னாடி ஹாலு, அதுக்கப்புறம் வந்துட்டு நடுவில் இந்த இது மாதிரி இருக்கும், அது எப்படி சொல்கிறது, இந்த வளவுன்னாங்களா, அது என்னன்னு சொல்லுவாங்க தெரியல, இந்த திறந்த மணிக்கே இருக்கும், மேலே வந்து கூரை இருக்காது, நடுவில் மட்டும் இப்படி வீடு, அதாவது உள்ள நடுவில் அப்படி இருக்கும், நடுவில் கூட இந்த ஒரு கலசம் மாதிரி எப்படி ஏதோ சொல்லுவாங்களே, தண்ணி கூட வச்சு அதில் பூவெல்லாம் வச்சுருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இது சம்திங் இருக்கும். அதுக்கு அடுத்து வேறு ஒரு பத்தி மாதிரி இருக்கும், அங்கெல்லாம் ரூமு வீடு அந்த மாதிரி சைடெல்லாம் ரூம்லாம் அந்த மாதிரி மாடி மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு அடுத்து வளவு, அப்புறம் வந்துட்டு பாத்ரூம், அப்புறம் வந்துட்டு ரெஸ்ட் ரூம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்குது வீடு. ஸோ இப்போ வந்துட்டு டேங் வந்துட்டு அப்படியே தான் ஆளுக்கு அப்படி துரத்தி விட்ருப்பாங்க. அவரை வந்துட்டு முன்னாடி தான் அதில் உட்காந்துட்டு இருந்திருப்பாரா. ஸோ வந்துட்டு அவர் ஹால்லேருந்து இப்படி தட்டிட்டுருப்பாங்க. அவரும் சரின்ற மாதிரி போயிருப்பார். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ வெளியே வர போகிறீங்க இல்லையா, உங்களுக்கு வந்துட்டு முட்டையும் எண்ணெயும் ஊற்ற போகிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவரை தட்டி விட்டாங்க. அவர் இப்படி முடிச்சுட்டு போயிட்டார். என்னதுக்கு இப்போ நம்மளை தத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரியல. ஸோ போயிட்டார். அதுக்கப்புறம் தான் தெரியும், சரி இது இந்த மாதிரி ஏதோ பண்ண போகிறாங்க, அவளை வெளியே கூப்பிட்டு வராங்கன்னா தான் நம்மளை போக சொல்லிட்டாங்க அப்படின்னு மட்டும் போயிட்டார். ஆம்பளை யாருக்கு யாரையும் இருக்கக்கூடாதுமாங்கள்ல. ஸோ அதனால் இப்போ வந்துட்டு அப்படியே அவங்களை கூட்டு போய் முட்டையும் எண்ணெயும் ஊற்றுறதுக்கு பாடுபட்டுருக்காங்க. நீங்களா உள்ள கிடந்து அந்த கத்திட்டு இருக்கீங்க. டேங்க் அங்கே வெளியே உள்ள ஆட்களுக்கு அவங்க தாத்தா, அவங்க சித்தப்பா, பெரியப்பா, நீங்கள் எல்லார் காதலையும் விழுந்துட்டுருக்கு. கூட சரின்னு இருக்கா, அவளும் பிடிச்சி தயவு செஞ்சு குடிடி, குடித்தா தாண்டி கொஞ்சமாக தனக்கு வயிறு வலி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி ஊற்றுன்னு ஊற்றிட்டுருக்கா. நீங்களா அவள் மூஞ்சிலே வேறு துப்பி விட்டுட்டீங்க. அவள் ஐயோ பெரியம்மா இங்கே பாருங்க தெரியுமா, நான் இவளுக்கு பாவம் பார்த்தா அவள் என்ன பண்ணுறா பாருங்க, எனக்கு பதம் பார்க்குறாவா, இங்கே பாருங்க என் மூஞ்சிலே துப்பிட்டா, ஐயோ நாருது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே போயிட்டா. நான் இதுக்கு மேலே கூத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மா தான் அப்படியே ஒரு மூக்கு அப்படியே கப்புன்னு பிடிச்சிட்டு, நீங்கள் வந்துட்டு மூச்சு விட முடியாது, டக்குன்னு வாய் திறந்துட்டீங்க. அவங்க அப்படியே வாழை ஊற்றி விட்டு இது பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்படியே மூச்சு விட முடியாமல் டக்குன்னு குடிச்சிட்டிங்க. அதை அப்படியே இப்போ அவங்க அப்படி தான் மூக்கை விடுறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்கிங்க.
நீ நீ எல்லாம் தாயா? நீ தாயா ஃபஸ்ட்டு? என்னை கொலை பண்ண பார்க்குற கொலைகாரி, கொலைகார பாவி, போயிடு, என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவே திட்டுறீங்க. உங்கள் அம்மாவா அப்படியே உங்கள் மண்டையிலே வைக்கிறாங்க. யாரை பற்றி என்ன பற்றி சொல்கிறோம், உன் நல்லதுக்கு பண்ணால் என்னையவே நீ வந்துட்டு கொலைகாரிம்பியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு அப்படியே லைட்டாக அழுதுட்டு எனக்கு இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க, நான் ஐயோ தெரியாமல் நான் வந்துட்டு சடங்காயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிடந்து கத்தி கத்தி வேறு அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவும் பெரியம்மா சித்தி எல்லோரும் வந்துட்டு அப்படி திட்டுறாங்க. உங்கள் அத்தையெல்லாம் திட்டுறாங்க, கத்தாதடி, வெளியே ஆம்பளைங்க வேறு இருக்காங்க, காதில் விழ போகுது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, உங்கள் வார்டு கத்திட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் சின்ன பொண்ணு தானே, ஒரு 14 இயர்ஸ் காலுக்கு என்ன தெரிய போகுது, ஒன்றும் தெரியாதுல்ல, ரொம்ப சின்ன பொண்ணு தான். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே சரி அப்படின்னு இப்போ வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க உங்களை ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு. இப்போ வேறு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அப்படியே வந்துட்டு உங்களை படுக்க வச்சிட்டாங்க. இதுக்கு மேலே எந்திக்க மாட்டா, ஏன்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக ஆகிருப்பீங்க. ஸோ ஓகேன்ற மாதிரி படுக்க வச்சுருந்துருப்பாங்க. இப்போ அப்படியே தான் எல்லோரும் நார்மல் ஆகிட்டாங்க. வீட்டுக்குள்ளெல்லாம் வாழ்க்கை வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆம்பளையாக்க எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ நைட் அப்படியே டின்னர்லாம் கம்ப்ளீட் ஆகுது. இப்படியே தான் ஒரு 3 days போயிருக்கும். ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரிட்டு 3 daysக்கு அப்புறம் வந்துட்டு இது வச்சுருப்பாங்க, ஃபங்க்ஷன். அதான் உங்களுக்கு புனித நீராட்டு விழான்பாங்களே, அதான் சடங்கு வைப்பாங்கள்ல. ஸோ சடங்கு பார்க்குறது, அவங்களுக்கு அந்த தண்ணி ஊற்றி அந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறாங்க. தண்ணிலாம் ஊற்றுறாங்க. ஆம்பளையாருக்கு யாரையும் உள்ள வர விடலை. காவலுக்கே 2 பொம்பளைங்களை வெளியே போட்டு, அதாவது வாசல்லையே வந்து போட்டு வச்சுட்டு, அந்த முத்தமாக இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மேலே வந்துட்டு கூரை இருக்காது, அப்படியே வந்து பிளெயினாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடம் நடுவில் இருக்கும்னு சொன்னேனே, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு வச்சு உங்களுக்கு தண்ணிலாம் ஊற்றுறாங்க. ஊற்றி மஞ்சள் சந்தனம் இந்த மாதிரிலாம் போட்டு நல்லா தேய்ச்சி சீயக்காயெல்லாம் போட்டு குளிப்பாட்டி பயங்கரமாக உங்களை வந்துட்டு குளிப்பாட்டி எடுக்கிறாங்க. உங்களுக்கும் ப்ளீடிங் எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நார்மல் தான். ஸோ அப்படியே தான் உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு போட்டு குளிப்பாட்டிட்டு இப்போ வந்துட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு போய் நல்லா ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு தலையெல்லாம் நல்லா துவட்டி அழகாக உங்களை பொண்ணு மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணுறாங்க. அப்படியே அழகான ஒரு தாவணி தான், தாவணி கட்டி தலை நிறைய நல்லா பூ வச்சு அழகாக, ரொம்ப மேக்கப்லாம் எதுவும் கிடையாது, லைட்டாக பவுட்ரு மட்டும், ஏதோ ஒரு சின்ன க்ரீம் மாதிரின்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி போட்டு லைட்டாக பவுட்ரு மட்டும் அடிச்சுட்டு நல்லா கண்ணுக்கு மை போட்டு ஐலைனர் போட்டு அப்படியே ஒரு நல்ல ஒரு குட்டி பொட்டு வச்சுட்டு அப்படியே வந்துட்டு நகையெல்லாம் போட்டு பார்க்கவே அப்படி தேவதமாக இருக்கீங்க. அப்படியே ஒரு மங்களகரமாக இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கீங்க. அப்படியே தான் உங்களை கூப்பிட்டு வராங்க. உங்களுக்கு வந்து வீட்டில் வச்சு அந்த சடங்கு இதெல்லாம் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே தான் அது வந்து ஒரு இடத்துல அப்படி செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு அந்த சேருக்குள்ளேயே ஸோ அங்கே அப்படியே உங்களை இப்போ கூப்பிட்டு வராங்க எல்லோரும். டேங் இன்ன வரைக்கும் உங்களை பார்க்கவே இல்லை வந்ததுலேருந்து, ஏன்னா பார்க்க விட மாட்டாங்கல்ல, ஸோ பார்க்கவே இல்லை. இப்போ தான் ஆவலாக இருக்கார், பார்க்கலாங்கிற மட்டும் அப்படியே உட்காந்துட்டு அவர் அந்த சைடாக நின்றுட்டு, அதாவது வாசல்கிட்ட நின்றுட்டு அப்படியே ஆவலாக பார்க்கறதுக்கு நின்றுட்டு இருப்பார். இப்போ அப்படியே தான் அவர் பார்க்காரு, உங்களை அப்படியே கூப்பிட்டு வராங்க. மனுஷனுக்கு அப்படியே உள்ள பட்டாம்பூச்சி தான் பறக்குது. இந்த மாதிரி ஒரு இதில் உங்களை அப்படியே பார்த்ததே அவர் கிடையாதா? எப்போவுமே இந்த குட்டி பொண்ணாக பார்த்தது தான். குட்டி பொண்ணாக பார்த்தாலே மனுஷனுக்கு வந்துட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும். இதில் நீங்கள் வந்துட்டு தாவாணிலாம் போட்டு பார்க்க கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி வேறு இருக்கீங்க. சின்ன பொண்ணு தான், ஆனால் அந்த தோற்றம் இப்போ வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஒரு மாதிரி மஞ்சன்னு அந்த களை கொடுக்கும்பாங்கள்ல, வயசுக்கு வந்து அந்த ஒரு களை கொடுக்கும் அப்படின்பாங்களே, அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக அம்சமாக இருக்கீங்க பார்க்கறதுக்கே, கண்ணுக்கு அவ்வளோ ஒரு இதமாக அந்த மாதிரி இருக்கீங்க. அப்படியே கூப்பிட்டு வந்து உங்களை உட்கார வைக்கிறாங்க. உங்களை உட்கார வச்சுட்டு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணுறாங்க. அந்த சந்தனம் பூசுறது, குங்குமம் வைக்கிறது, அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த பன்னீர் மாதிரி தெளிச்சுட்டு இந்த பூ மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் சம்திங் இதை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போலாம் பண்ணிவிட்டு இந்த நகை போடுறவங்க போடுவாங்க, இந்த மாதிரி அதாவது முறை உள்ளவங்க போடுவாங்க, மாலை போட்டு இந்த சந்தனம் குங்குமம்லாம் வைப்பாங்களே, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து தாய் மாமா அது அவரோட சீரையும் செய்யணும், அதே மாதிரி அவர் வந்துட்டு அவங்களுக்கு மாலை போட்டு இந்த சந்தனம் குங்குமம்லாம் வைக்கணும். ஸோ அது இப்போ பண்ணுறதுக்காக டேங்க போக சொல்கிறாங்க. அவர் இன்னும் பேரஞ்ச மாதிரி தான் நின்றுட்டுருக்காரு. அவங்க அம்மா வேறு கூப்பிட்டுட்டே இருக்காங்க, டேங்கு வா இங்கே வான்னு. காதில் மனுஷனுக்கு விழவே இல்லை, அப்படின்னு பயன்னு பார்த்துட்ருக்காரு. அப்போ உங்கள் சித்தி தான் இருப்பாங்க, அவங்க போயிட்டு டே டேயாங்கு எனக்கா என்னடா பேரஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்க, போ அவங்க அக்கா கூப்பிட்டுட்டே இருக்கா, இங்கே நின்றுட்டு என்னத்தடா பார்த்துட்ருக்க, அவளை பார்த்ததே இல்லாத மாதிரி பார்த்துட்ருக்க. இல்லை அது வந்து நான் ஏதோ ஞாபகத்தில் ஒர்க் ப்ரெஷர். என்ன ஒர்க் ப்ரெஷரோ
போ போ நீ தான் போய் அவளுக்கு முறை செய்யணும் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. இப்போ அவரும் வந்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வந்துட்டு மாலைவெல்லாம் வந்துட்டு போட்டு விட்றாரு. பெரிய மாலை வேறு, உங்களுக்கு பயங்கரமாக கழுத்துலாம் வலிக்கு, ஏன்டா இப்படி மாலை போட்டு கொள்றீங்கிற மட்டும் நின்றுட்டுருக்கீங்க. மூஞ்சில் அப்படியே தெரியுது அப்பட்டமா நீங்கள் பயங்கரமாக வலியில் நிற்கிறீங்க அப்படின்னு. அப்போ டேங்கே வந்துட்டு அதுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்கள்ல மாலைலாம், ஸோ அந்த மாலை எல்லாத்தையும் அப்படி அவுத்துட்டு அவரோட மாலையை வந்துட்டு போடுறாரு. நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணீங்க. அப்பா இப்போ தான் ஏதோ 10 கிலோ வெயிட்டை இறக்கி வச்ச மாதிரி கட்டிங் மட்டும் நின்றுட்டு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே தான் அவர் வந்துட்டு உங்களுக்கு சந்தனம் குங்குமம்லாம் அப்படியே வச்சு விட்றாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு டேங்க்னா அவ்வளோ பிடிக்கும், அவருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்படியே தான் பார்த்துட்டு அழகாக அப்படி வச்சிடுறாரு. இப்போ வந்துட்டு அவர் செய்ய வேண்டிய அந்த அதை எப்படி சொல்கிறது, இந்த நகைலாம் போடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி போட்டு விட்றாரு. அவர் இந்த கம்மல், அவர் வாங்கி கொடுத்த கம்மல் போட்டு விட்றாரு. அப்புறம் வந்துட்டு அவர் வாங்கிட்டு வந்த வளையல் போட்டு விட்றாரு. அவர் வாங்கிட்டு வந்த நெக்லஸ் போட்டு விட்றாரு. அப்புறம் அவர் வாங்கிட்டு வந்த மோதிரம், ப்ரேஸ்லெட்டு, இப்படிப்பா வேறு லெவலில் அடுக்கிட்டார் மனுஷன் முறைக்கே. அப்படியே வந்துட்டு நிறைய போட்டு விட்றாரு. அப்புறம் வந்துட்டு காலுக்கு அழகாக நிறைய முத்து வச்ச கொலுசு, அது வந்துட்டு அவர் தான் போட்டு விட்றாரு. அவங்க காலில் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க ஒரு கொலுசு, அதை வந்துட்டு கழட்டி வாங்கிட்டாங்க. அதெல்லாம் போடக்கூடாது, எப்படி மாமா வந்துட்டு போட்டு விடுவார், ஸோ வந்துட்டு நீ அதை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ அவர் அப்படியே உங்கள் காலுக்கு எடுத்து போட்டு விட்றாரு. நீங்கள் அப்படியே டேங்கே அப்படியே வாயப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா மனுஷன் அவ்வளோ அழகாக வேறு இருப்பாரா, ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. மாமா என்ன ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இன்னும் கொஞ்சம் அழகு கூடுன மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி கண்ணத்தில் கை வச்ச மணிக்கு பார்த்துட்ருக்கீங்க. அவரும் அப்படியே உங்களை பார்த்துட்டு எதுக்கு எப்படி பார்க்குறாங்க மட்டும் ஒரு ரியாக்ஷன்லேயே அப்படியே உங்கள் காலில் அப்படியே சிரிச்சிட்டு அவ்வளோ ஹாப்பியாக உங்கள் காலில் வந்துட்டு அந்த கொலுசெல்லாம் அப்படியே அவர் மடியில் உங்கள் காலை எடுத்து வச்சு போட்டு விட்றாரு. அப்படியே அதெல்லாம் போட்டு விட்டுட்டு இப்போ வந்துச்சிட்டாரு. இப்போ அவரோட முறைலாம் முடிஞ்சுட்டு இப்போ மிச்சவங்க முறையெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்படியே தான் டைம்லாம் போகுது. இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்துட்டு நைட் டைமு டின்னர் சாப்பிடணும். இப்போ எல்லோரும் ஒன்றா தான் சாப்பிட்றீங்க. இப்போவும் உங்களை வந்துட்டு பரவாயில்ல, இப்போ வந்துட்டு குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாட்டி அதான் எல்லாம் முடிஞ்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு உங்களை குடும்பத்தோடய உட்கார வைக்காங்க. ஒரு சைடு வந்துட்டு உங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க, இன்னொரு சைடு வந்துட்டு டயம் உட்காந்துருக்காரு. ஸோ வந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஓகே, உங்கள் பாட்டி தான் எல்லாேருக்கும் பரிமாறிட்டு அவங்களும் இப்போ உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் எல்லோரும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்கும், ஸோ அதை எடுத்து போட்டு சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு நல்லா உங்களுக்கு வந்துட்டு இந்த கத்திரிக்காய் கூட்டினா பயங்கரமாக பிடிக்கும். அந்த கத்திரிக்காய் பச்சடிம்பாங்க, ஸோ அது ரொம்ப பிடிக்கும். அப்படியே வந்துட்டு அதை தான் நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு அது வந்துட்டு காலியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அது வேணும், கை வேறு எட்ட மாட்டேங்குது. நீங்கள் கொஞ்சம் குட்டியாக தான் இருப்பீங்க, ஸோ கை எட்ட மாட்டேங்குது. டேங் நல்லா ஹைட் வேறு, அவருக்கு ஹேண்டும் நல்லா லாங்காக இருக்கும். அவர் பார்த்துட்டே இருப்பார். நீங்கள் அப்படி கையை நீட்டி பார்க்குறீங்க, கையில் வர மாட்டேங்க. ஸோ அவரே வந்துட்டு அப்படியே எடுத்து வந்துட்டு உங்களுக்கு வச்சும் கொடுத்துருப்பாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இன்னும் 32 ரூபாயும் காட்டிட்டு அப்படியே தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவரும் வந்துட்டு அப்படியே க்யூட்டாக ஒரு ஸ்மைலை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ வந்துட்டு இப்படி தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிட்ருக்குது. வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எல்லோரும் தூங்க போயிட்டாங்க. நைட்டு வந்துட்டு ஒரு 2 3 போல் யாரோ அலற சவுண்டு கேட்குது. ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கத்துற சவுண்டு கேட்குது. எல்லோரும் அலறி அடித்து பிடிச்சி எழுந்திரிச்சு போய் பார்த்தா அவங்க பாட்டி தான். பயங்கர கத்து. என்னங்க என்னாச்சு என்னங்க? ஐயோ நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ஐயோ என்னங்க இங்கே பாருங்கள் என்னங்க ஆச்சு? நெஞ்சு வலிக்குமா? முடியல, நான் போகிறேன்னு நினைக்கிறேன். ஐயோ என்னங்க என்ன பேசுகிறீங்க? ஐயோ ஒன்றும் ஆகாது. ஐயோ தேங்காய் அப்படின்ட்டு கடந்து கத்துறாங்க. எல்லோரும் இப்போ ஓடி வந்திருப்பாங்க. உங்கள் அம்மா, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா எல்லோரும் இப்போ கூட்டிட்டாங்க. இப்போ அப்படியே தான் அவங்க பாட்டி வந்துட்டு உங்கள் ஹாஸ்பிட்டலில் அவங்க தாத்தாவை சேர்க்க சொல்லி கத்திருப்பாங்க. ஸோ இப்போ எல்லோரும் வந்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க. உங்கள் தாத்தாக்கு நெஞ்சு வலி மாதிரி வந்திருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டும் பண்ணுறீங்க. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்ருக்கு. இன்னும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு மார்னிங் வந்துட்டு 6 o'clock 7 o'clock போல் இருக்கும். அப்போ வந்துட்டு தான் டாக்டர் அப்போ தான் வெளியே வராரு. வந்துட்டு இப்போ வந்துட்டு அப்படியே சொல்கிறாரு, அவருக்கு இது வரைக்கும் 2 times அட்டாக் வந்திருக்கு, இதோட 3rd time இதுவும் அட்டாக் தான். இப்படியே விட்டுட்ருக்கீங்க. இந்த டைம் அவர் பொழைச்சதே பெரிய விஷயம். ஆனால் அவர் பொழைச்சிட்டாருன்னு சந்தோஷம்லாம் பட முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் தான் அவர் இருப்பார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா
அவர் ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ ஏதாவது நல்ல காரியம் பண்ணணுன்னா சீக்கிரமாக பண்ண பாருங்கள். அவர் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டார், சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் போயிட்டார். உங்கள் பாட்டிக்கா பயங்கர அழுக. அவங்க கடந்து அப்படி கதறி அழுகுறாங்க. அவங்க அம்மாவை தான் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அவங்க அம்மாவும் சரிம்மா ஒன்றும் இல்லைம்மா, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படி தடவி கொடுத்துட்ருக்காங்க. டேங்க்லாம் கண்ணிலேருந்து கண்ணீர் இப்படி பிளவுன்னு போயிட்டே இருக்குது. அவரும் அப்படி சரி இப்போ உள்ளே பார்க்கலாமா அப்படிங்கிற மட்டும் டாக்டர்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ டாக்டரும் இப்போ முழிச்சு தான் இருக்காரு, போய் பார்க்கலாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓகே அப்படின்ற மாட்டு இப்போ எல்லோரும் அப்படி தான் போயிட்டு பார்க்க போகிறீங்க. நீங்களும் வந்திருப்பீங்க. உங்களுக்கு உங்கள் தாத்தான்னா ரொம்ப பிடிக்கும், உயிர். ஸோ வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும். உங்கள் தாத்தா வந்துட்டு உங்கள்கிட்ட நல்லா விளாடுவார், ரொம்ப பாசமாக பார்த்துக்குவார். அப்பப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நிறைய காசு கொடுக்குறது, அப்புறம் சாப்பாடு ஊட்டி விடுறது, உங்களுக்கு எதனா பிடிச்ச பொருள் நீங்கள் வேணும்னா அவள் தான் உடனே வாங்கி கொடுத்துருவார். அவருக்காக நீங்களும் என்ன வேணால் பண்ண தயாராக இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பாண்டிங் உங்களுக்கும் உங்கள் தாத்தாவுக்கும், அவ்வளோ ஒரு லவ் பாண்டிங்கு. ஸோ வந்துட்டு அதனால உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெயின். நீங்கள் அப்படி பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. அங்கே டேங்கும் அப்படி தான் பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. இப்போ வந்துட்டு உள்ளே போயாச்சு. பார்த்தா அவர் அப்படியே அந்த ஆக்சிஜன் மாஸ்க்லாம் போட்டு அங்கே வந்துட்டு அந்த அது என்னது இந்த மிஷின் ஓடிட்டுருக்குமே, டிங் டிங் டிங். ஐயோ அது எனக்கு பேர்த்துலேயே மறந்து போச்சு. அந்த டைமிங் தான் கரெக்டாக ஞாபகம் வராது. சரி அது வந்துட்டு ஓடிட்டுருக்கு, அந்த மானிட்டராக அது ஓடிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு அப்படி தான் அவங்க தாத்தா கிட்டே போயிட்டு டேங் அப்படியே உட்கார்றாரு. உங்கள் தாத்தாவோட ஹேண்ட் அப்படியே பிடிச்சிக்கிறாரு. அப்பா இப்போ எப்படி இருக்குப்பா? இப்போ ஏதோ பரவாயில்லடா. என்னடா எனக்கு ஆயுசு கம்மின்னு சொல்லிட்டாரா டாக்டர்? அப்பா அப்படிலாம் இல்லைப்பா, நீங்கள் ஏன்ப்பா அப்படி நினைக்கிங்க? அவர் என்ன கடவுளா சொல்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு? அவர் டாக்டர்டா, அவருக்கு தெரியாதா? அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்படி இன்னொரு வாட்டி பேசாதீங்கப்பா. நீங்கள் எங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்க. நீங்கள் இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்கப்பா. ஏன்ப்பா அப்படி பேசுகிறீங்க? உன்னால் ஏற்றுக்க முடியல, அதனால் இப்படி பேசுகிறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் என் நிலமையிலேருந்து யோசிச்சு பாருடா. எனக்கு இப்போது எந்த குறையும் இல்லை டைம், எனக்கு எந்த குறையுமே இல்லை. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். என் பசங்களோட கல்யாணத்தையும் பார்த்துட்டேன், என் பேர பிள்ளைங்களையும் பார்த்துட்டேன், நல்லா சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டேன். ஒரே ஒரு குறை தான்டா இருக்குது, ஒரு குறை. உன்னோட கல்யாணம் மட்டும் பார்க்காம போயிடுவோன்னு பயமாக இருக்குடா. அப்பா என்ன பேசுகிறீங்க? அப்பா என்ன நேரத்தில் என்ன பேசுகிறீங்க நீங்கள்? எனக்கு எதுக்கு இப்போ கல்யாணம் பொறுமையாக பண்ணலாம்ப்பா. நீங்கள் இருப்பீங்கப்பா, அப்போல்லாம் ஒன்றும் நீங்கள் போயிட மாட்டீங்க. புரிஞ்சுக்கோடா. எனக்கு நாள் ரொம்பலாம் கிடையாது, ரொம்ப கம்மி. எப்போ வேணாலும் என் உயிரை விட்டு போயிடலாம். அதுக்குள்ளே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்டா. அப்பா அப்படி என்னோட பொண்ணுக்கு எங்கேப்பா போகுது? அவ்வளோ சீக்கிரம் எங்கேப்பா பார்க்க முடியும்? என்னப்பா பேசுகிறீங்க? உடனே எழுத்தங்கத்தோட இது பண்ண முடியாதுப்பா, புரிஞ்சுக்கோங்கப்பா. கொஞ்சம் நாளாகட்டும். நீங்கள் இப்படி யோசிக்காதீங்க, நீங்கள் சரியாயிடுவீங்க. டேயாங் புரிஞ்சுக்கோட்டையாங், தயவு செஞ்சு அப்பாக்காக இந்த ஒன்றை மட்டும் பண்ணுடா. என்னோட கடைசி ஆசை. என்னப்பா பேசுறீங்க? கடைசி ஆசை அது இன்னொரு வாட்டி அப்படி பேசாதீங்கப்பா. இங்கே பாருட்டேன், இதுதான் உண்மை. எப்படினாலும் ஒன்று கொஞ்ச நாளே உயிர் போயிடும். அதை ஒத்துக்கோ, அதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். தயவு செஞ்சு இந்த அப்பாக்காக மேரேஜ் பண்ணிக்கோடா. என்னப்பா, ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ்டா. சரிப்பா, பண்ணிக்கிறேன், உங்களுக்காக மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு டயங்கும் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ அப்படியே தான் உங்கள் தாத்தா அப்படியே உங்களை பார்க்குறாரு. வயன்மா, தாத்தா தாத்தா
என்னாச்சு தாத்தா உனக்கு? ஏன் தாத்தா இதெல்லாம் போட்டிருக்காங்க உனக்கு? நீ நல்லா தானே தாத்தா இருக்க? வா தாத்தா, நம்ம இங்கெல்லாம் இருக்க வேணாம் தாத்தா. இந்த இடத்த பார்த்தாலே பயமாக இருக்குது தாத்தா. நம்ம வீட்டுக்கு போகலாம் தாத்தா. நீ வா தாத்தா. இங்கே இருக்க வேணாம் தாத்தா, எனக்கு பயமாக இருக்குது. என்னை விட்டு போயிடுவியோன்னு பயமாக இருக்குது. அப்படிலாம் இல்லைடா தங்கம். உன்னை விட்டுட்டு நான் எங்கே போகிறேன்? அப்படியே போனாலும் இந்த தாத்தனோட ஆத்மா உன்னை தான் சுற்றி சுற்றி வரும், உன் கூட தான் இருக்கும். புரியுதுல்ல? இப்பெல்லாம் பேசாத தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. டேங்கும் அப்படி தான் அழுதுட்ருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே தான் உங்கள் தாத்தா பக்கத்தில் தான் இருந்திருப்பீங்க. ஒரு ஹேண்டை உங்கள் தாத்தா பிடிச்சிருப்பாரு, ஒரு ஹேண்டை டேங் வந்துட்டு உங்கள் தாத்தாவோட ஹேண்டை பிடிச்சிருந்துருப்பாரு. ஸோ அப்படியே தான் உங்கள் ஹேண்டை கொண்டு போயிட்டு டேங்கோட ஹேண்டில் அப்படியே வந்து வைக்காரு. டேங் அப்படியே முழிச்சு பார்க்காரு. அப்பா என்ன பண்ணுறீங்கப்பா? டேங் அப்பாவோட கடைசி ஆசை என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கணும். அப்போ என்ன பேசுகிறீங்கப்பா? அப்போ நீங்கள் தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? அவள் சின்ன பொண்ணுப்பா, என்ன பேசுகிறீங்க? அவள் இப்போ தான் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா. அவள் என்ன படிக்கிற பொண்ணு. அப்போ அவள் சின்ன பொண்ணுப்பா, புரிஞ்சுக்கோங்கப்பா. அவள் மைனர்ப்பா, இதெல்லாம் தப்புப்பா. டே இப்போதைக்கு அவள் கழுத்தில் ஒரு தாலி மட்டும் கட்டுடா. 18 வயசுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்ன பேசுகிறீங்கப்பா? சும்மா அது விளையாட்டு கிடையாதுப்பா, வாழ்க்கைப்பா. என்னோட கடைசி ஆசைடா, புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அவர் செல்ல பேத்திடா, எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட பேத்தி. இப்போ மட்டும் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா என் பையனோட கல்யாணத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும், என் பேத்தியோட கல்யாணத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும். நிம்மதியாக கண்ணை மூடிடுவேண்டா. அப்போ என்ன ஏன்பா இப்படி கொள்றீங்க? புரிஞ்சுக்கூடா, தயவு செஞ்சு பண்ணிக்கூடா ப்ளீஸ்டா. அப்பா டேம், அப்பா தான் கேட்கார்ல, பண்ணிக்கூடா. பாவுண்டா அவரு. இந்த மனுஷன் ஆசைப்பட்டு உங்ககிட்ட கேட்குறது ஒன்று தானடா, ப்ளீஸ்டா பண்ணிக்கூடா அப்படின்ட்டு உங்கள் பாட்டியும் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ டேங்க்கு இப்போ என்ன பண்ணேன்னு தெரில. அவரும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாரு. இப்போ அப்படியே உங்களை தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு இங்கே என்ன நடக்குன்னே புரிய மாட்டேங்குது. திடீர்னு கல்யாணம் சொல்கிறாங்கன்னு புரியுது, ஆனால் அது டேங் அப்படி அவரோட அப்படிங்கிறதும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் இவ்வளோ பெரிய மனுஷன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா? கல்யாணம் பண்ணிக்கிறதுனா கொஞ்சம் வயசு, அது கொஞ்சம் பெரிய பொண்ணான என்ன பண்ணுவாங்க, இப்போயே பண்ண சொல்கிறாங்க மட்டும் உங்கள் மைண்டில் அப்படியே ஏதோ தாட்டு ஓடிட்டுருக்கு. எதுவுமே புரியாமல் ஒரு மாதிரி குழப்பமான ஒரு மைண்ட் செட்டில் அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. உங்கள் தாத்தா அப்படியே பார்த்துட்டு உங்களை கேட்குறாங்க, ஏன்மா டேங் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? இந்த தாத்தாக்காக பண்ணிக்குவியா? தாத்தா உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் தாத்தா, இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? தங்கம் அப்படின்ட்டு உங்கள் கண்ணத்தை அப்படி பிடிச்சிட்டு அப்படியே அவரோட கையால் அப்படி எடுத்து வந்துட்டு கிஸ் பண்ணுறாரு. அப்படியே வந்துட்டு டேங்கும் வந்துட்டு அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரில. அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்பீச்லெஸ்ஸாக ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி தான் நிற்கிறாரு. சரி ஓகேன்ட்டு இப்போ எல்லோரும் வந்துட்டு அதுக்கான வேலையெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது உங்கள் மேரேஜுக்கான வேலையை சீக்கிரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்துட்டு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே மட்டும் தான், உங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி எல்லோரும் இருக்காங்கன்னு சொன்னால அவங்களுக்குள்ளே மட்டும்தான் வச்சு இந்த மேரேஜ் வீட்லேயே வச்சு மேரேஜ் பண்ணுற மாதிரி. ஏன்னா இது ரெஜிஸ்டர் பண்ண போகிறது இல்லை, நீங்கள் சின்ன பொண்ணு வேறு இல்லையா, ஸோ அதனால் அப்படி வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டிலலாம் நல்லா டெக்கரேட்லாம் பண்ணி நல்லா அங்கனே வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் மேலே மேலே இது பண்ணிவிட்டு ஐயருக்கெலாம் கொஞ்சம் சொல்லிட்டாங்க. ஐயரே வந்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிருப்பார். இன்னும் 14 வயசு பொண்ணுக்கு மேரேஜ் அப்படிங்கிற மாதிரிட்டு. சரி பரவாயில்லன்ற மாதிரிட்டு அவரும் வந்துட்டு உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப க்ளோஸுங்கிறனால சரின்ற மாதிரிட்டு இது பண்ணியிருப்பார். புரிஞ்சிருக்கோம் அவர்கிட்டையும் சொல்லி எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு சரின்ற மாதிரிட்டு அவரும் சொல்லியிருப்பார். ஸோ இப்போ அப்படியே தான் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் உங்கள் தாத்தா வந்துட்டு அப்படியே கொஞ்சம் டிஸ்சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் பரவாயில்ல அவருக்கு. இப்போ அப்படியே வந்துட்டு கூட்டு வராங்க, வீட்டுக்கும் வந்தாச்சு. இப்போது ஒரு 3 டேஸ் வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த டேயை ஃபிக்ஸ் பண்ணி, அதாவது ஹிந்துஸ்லாம் வந்துட்டு அந்த நாள்லாம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணுவீங்க, அப்படி தானே? சரியாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த டேயில் வந்துட்டு மேரேஜ் வச்சுருக்காங்க.
இப்போ என்ன பிளான்னா உங்களை மேரேஜ் பண்ணிவிட்டு டேங் வந்து அப்படியே சவுத் கொரியா கூட்டு போயிடுவார். அங்கேருந்து நீங்கள் ஸ்கூல்லாம் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க் கூட போகிறதா இருந்தாலும் நீங்கள் அங்கே தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படி தான் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. இப்போது நீங்கள் வந்துட்டு இந்த ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து தனியாக டேங் கூட போகிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அதை சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு புரியாது. ஆனால் இப்போ இது நடக்கிறதுலாம் அதை பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டு, ரைட்டு நம்மளை ஏதோ பண்ணுறாங்கங்கிற மட்டும் தெரிஞ்சிச்சு. இப்போவே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை வெளியே காட்டிக்காமல் அவங்க பாட்டுக்கு தான் இருக்கீங்க. உங்களுக்கு தான் டேங்க் ரொம்ப பிடிக்குமே, ஸோ பரவாயில்ல மாமா தான் கட்டிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலும் இருக்கட்டும் அப்படிங்கிற மட்டும் அவங்க பாட்டுக்கு சரிங்கிற மட்டும் சுற்றிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் அவங்களுக்கு மேரேஜ் வந்துட்டு இப்போ மேரேஜுக்கும் உங்களை வந்துட்டு அழகாக சேலையெல்லாம் கட்டி கொண்டு வந்து உட்காரக்காங்க. சேலை உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் இதாக தெரியலை. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சின்ன பொண்ணு தானே. ஸோ வந்துட்டு உங்களுக்கு அது நிற்க கூட மாட்டேங்கி கொஞ்சம் ஒரு வேற போகுது. இருந்தாலும் சரி பரவாயில்லங்க மட்டும் கொஞ்சம் இப்படிலாம் கட்டி அப்படியோ அந்த அட்ஜஸ்ட்லாம் பண்ணி கொஞ்சம் மேக்கப்பாக போட்டு, ஏன்னா அது கிராம சைடுங்கிறனால மேக்கப் அவ்வளோ இல்லை போட மாட்டாங்க. ஸோ லைட்டாக மட்டும் போட்டு அப்படியே வந்துட்டு உங்களை அழகாக வந்துட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்து டேங்க் பக்கத்தில் உட்கார வைக்காங்க. டேங்க் இதில் விருப்பமே இல்லை. சின்ன பொண்ணை போய்ட்டு இப்படி கொஞ்சம் வருஷம் ஆன பிந்தினாலும் ஒரு 16-17 வயசுனாலும் பரவாயில்ல, என்னடா 14 வயசு பொண்ணை போய்ட்டு கட்டி வைக்கிங்களேங்க மட்டும் அவருக்கு பயங்கரம் வந்துட்டு கொஞ்சம் கோபமாக தான் இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லைங்கிறதுனால அவர் வந்துட்டு சரி அப்படிங்கிற மட்டும் அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி தானே டைம் போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு அப்படி தான் அவர் வந்துட்டு ஐயர் வந்துட்டு எல்லாத்தையும் மந்திரம்லாம் ஓதிட்டு இப்போ வந்துட்டு தாலி எடுத்து கொடுக்குறாரு. இப்போ டேங் அப்படியே ஒரு பெருமூச்சுட்டு சரி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, இனி அவள் தான் நம்மளுக்கு வளர்க்கணும், நம்ம தான் அவளுக்கு வளர்க்கணுன்னுட்டு அவர் முடிவு பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அவர் தாலி கட்டுறாரு. உங்களுக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கு புரியவே இல்லை. இப்போ வரைக்கும் புரியலை. ஏதோ கல்யாணம் பண்ணுறோம் அது மட்டும் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இனி நம்ம இவர் கூட தான் இருக்கணும், இவங்க தான் நம்ம லைஃப் பண்ண அப்படிங்கலாம் தெரியுது. பட் எப்படி அது இருக்கும், அந்த மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குங்கிறதுலாம் சரியாக தெரில. அவருக்கு வந்துட்டு இப்போ உங்களை வந்துட்டு ஒரு ஒரு பார்ட்னர், அதாவது லைஃப் பார்ட்னர், அதாவது ஒரு ஒய்ஃபாக பார்க்கறத விட ஒரு குழந்தையாக தான் அவர் இப்போ பார்க்காரு அப்படிங்கிறதே சொல்லலாம். அந்த மாதிரி தான் உங்களை ட்ரீட் பண்ணுவார் இப்போ வரைக்கும். சரியா? ஸோ வந்துட்டு அவர் வந்து இப்போது கல்யாணம் முடிஞ்சாலும் உங்களை அப்படி தான் ட்ரீட் பண்ணுறதாக தான் இருக்காரே தவிர வேறு மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ அது மாறுமா என்னங்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஷார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, நான் மேரேஜ் ஆனதோடு கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் பங்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷார்ட்டு அது 2 ஷார்ட்டோடு முடிப்பேனா 3 ஷார்ட்டோடு முடிப்பேனான்னு எனக்கு சரியாக தெரில. நம்ம நெக்ஸ்ட்டு ஷார்ட்டில் அது பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இந்த மேரேஜ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். ஒரு மாதிரி லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் நான் இது கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி சொல்லணும், அது புரியணும், கொஞ்சம் கதை வந்துட்டு நல்லா தெரியணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ லாங்காக எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு என்னை தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், மன்னிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷார்ட்டில் வந்துட்டு மீட் பண்ணலாம். ஓகே, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்டா, பாய் பாய்.